சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தில் செயின் பறிக்க முயன்ற இளைஞருக்கு தற்பொழுது மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த மனிஷா ராணி என்பவரிடம் நகை பறிக்க முயன்ற சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. சென்னை மதுரவாயல் அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் 10வது மாடியில் வசிக்கக்கூடியவர் மனிஷா ராணி. இவர் பீகாரை சேர்ந்தவர். இவர் தனது குடும்பத்துடன் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவருடைய கணவர் வேலை முடிந்து வீட்டிற்கு வரக்கூடிய சமயத்தில் இவர் கதவை பூட்டாமல் வைத்திருந்ததை அறிந்து அடையாளம் தெரியாத ஒருவர் இவரது வீட்டுக்குள் புகுந்து திருட முயன்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மனிஷா ராணியின் நகையை பறிக்கவும் முயற்சி செய்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது. மாநகரம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நகை பறிக்க முயன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக திருவேற்காடு பகுதியை சேர்ந்த ரவுடி சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்தார்கள். அவர் மீது 8க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் திருவேற்காடு காவல் நிலையத்துடைய ரவுடி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சதீஷிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணையின் போது தப்பி செல்ல முயன்றிருக்கிறார். அப்போது வழுக்கி விழுந்ததில் அவரது கையில் காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.